ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்று தேடும்போது இதில் உள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாக படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். டயாபெட்டிஸ் இப்போ வந்துச்சு, பழைய காலத்தில் இது கிடையாது. ஆச்சரியமா இருக்கா? டயாபெட்டிஸ்ங்கிற பேர் இப்போ வந்துச்சுங்க. பழைய காலத்தில் இதுக்கு பேர் மதுமேகம். கொஞ்சம் வயசானதும் பால் நெய் இதோட அரிசி கலந்து விட்டு அடிச்சு விட்டோம்னா செம தீவனம். எதுக்கு? டயாபெட்டிஸ்க்கு. இது டிசீஸ் இல்லை, டிஃபிஷியன்சி. டிசீஸுக்கு தான் மருந்து எடுத்துக்கணும், டிஃபிஷியன்சிக்கு ஈடு கட்டணும். உடம்புல ஏதோ குறைஞ்சிக்கிட்டே வருது, அதை நிவர்த்தி பண்ணணும். இது காம்பன்சேஷன். கோதையார் களவின் போதை கொழுத்த மீன் இறைச்சி போதை பாலுடன் நெய்யும் பரிவுடன் உண்பீராகில் வருமே பிணி. மந்த சோறு நொந்த சோறு வெந்த சோறு சாப்பிட்டதால் வந்த ஜோர் நீரிழிவு. நீரிழிவுனா என்ன? திடமாக இருக்கிற உடம்ப நீராக இழக்க செய்கிறது தான் நீரிழிவு. இது வந்துடுச்சுன்னா செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். ஆக்டிவாக இருந்த அண்ணாச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னங்க ஆரம்பிப்பார். உடம்பு மெல்லிஷாக போடும், அடிக்கடி உச்சா போகணும். ஆனால் எலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கு, அதையே கரைச்சி ஒன்று கோழியாக வெளியே தள்ளிவிடும் இந்த நோய். இது 3 வகை. குழந்தைகளுக்கு வர்றது இது மரபணு சார்ந்தது. ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு அங்கலாச்சு போடுவோம். ஆனால் வந்துடுச்சு, அதுக்கு பேர் ஜூவனைல் டயபெட்டிஸ்னு அழகாக பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது டைப் 2 டயபெட்டிஸ். உடம்பை தாஜா பண்ணி ஆனது ஆய்புட்டு கொஞ்சம் பெரிய மனுஷு பண்ணி இன்சுலினை நீயே சுரந்துக்க, அதுக்கு என்ன ஆகுமோ அது தவறாமல் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு நம்ம உடம்புக்கு நாமளே லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கு பிடிச்சதாக பார்த்து பார்த்து வாங்கி அது திங்கிறது, இதெல்லாம் உடம்புக்கு செய்கிற தாஜா வேலையில் அடங்கும். நம்ம மனசுக்கு பிடிச்சதை வாங்கி வந்து திங்கிறது போய் உடம்புக்கு பிடிச்சதை திங்கிறது. நானுன்னு ஒன்று உன் கையில் கிடைச்சதுனால என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இனிமேல் இன்சுலினே சுரக்க மாட்டேன், எங்கேயாவது வெளியிலேருந்து வாங்கி அந்த ஊற்றிக்கோ அப்படின்னு உடம்பு ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா அது டைப் 1 டயபெட்டிஸ். மேலே சொன்ன 3 டயபெட்டிஸில் எது வந்தாலும் அதை ஏற கட்டிவிட்டு வாழ சொச்ச காலத்தை பெரிய பிரச்சனை இல்லாத வாழ முடியும்னா நிச்சயமாக முடியும். அதுக்கு நம்ம மனுஷனாக இருக்கக்கூடாது, எருமை மாடாக மாறி போடணும். பருத்தி கொட்டை, எள்ளு புண்ணாக்கு, கோரைக்கிழங்கு, ஆவாரம்பு இது மாதிரி எருமை மாடு திங்கிறத தேடி தேடி போய் நாம் திங்கணும். இது மாதிரி மதிமேகம் வந்துடுச்சுன்னு சித்தர்கிட்ட போய் நின்னா அவங்க கொடுக்கறது ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னென்னா 1/2 கிலோ எள்ளு புண்ணாக்கு, 1/2 கிலோ பருத்தி கொட்டை, 1/2 கிலோ ஆவாரம்பூ, 100 கிராம் கரிஞ்சீரகம், இதெல்லாம் உரலில் போட்டு மசியை வச்சு இது கூட பிடிச்சி கருப்புட்டியை சேர்த்துக்கிட்டு இந்த காம்பினேஷன் கலவையை தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு காலையிலையும் ராத்திரியும் குடிங்கன்னு சித்தர் எழுதி கொடுப்பார் ப்ரிஸ்கிரிப்ஷன். இப்படி எருமை மாடை மாறலைன்னா என்ன ஆகும்? தானாகவே பண்ணி ஆகிட வேண்டிதான். ஆனால் நிஜமாக தாங்க, நம்ம போட்டுக்கிற இன்சுலின் பன்னியோட கணையத்துலேருந்து எடுக்கிறது தானுங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எருமை மாடை பண்ணியான்னு. அடுத்து வெந்தயத்தை சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. எப்போ சமயம் கிடைக்கிறப்பல அளவு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்குங்க. வெந்தயம்னு என்ன? வெந்த ப்ளஸ் அயம், பஸ்பமாக்கப்பட்ட இரும்பு. மட்டுமில்ல, இரும்பையே பஸ்பம் செய்ய பயன்படுமா வெந்தயம். வறுத்து டப்பாவில் போட்டுட்டு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கொறிச்சிக்கிட்டே இருங்க. அடுத்தது பாவக்காய். பாகற்காய் கசக்குமே, கசப்பு தான், என்ன செய்யறது? உச்சிரு மேலே ஆசை இருந்தால் பாவக்காவை நல்லா காய வச்சு பொடி பண்ணி டப்பாவில் போட்டுக்கிட்டு காலையிலையும் ராத்திரிக்கும் விஷனைப்படாமல் முழுங்கி தான் ஆகணும். வாழைப்பூ நாக்கு ருசியாக தின்னு கொழுத்து விட்டோம். சரி, வாழைப்பூவை சேர்த்து 2 வடையை தட்டி போட்டு தின்னு வைங்க தினத்துக்கும். காஞ்ச மிளகா போட்டு துவையல் செஞ்சு சோத்தில் போட்டு மொக்கியும் எடுக்கலாம். தென்னை மரத்தில் கல் எடுக்காத நல்ல பயப்பிள்ளைங்க இருப்பானுங்க.
அவனுங்கிட்ட போய் தென்னம்பாலக்குள்ள இருக்கும் தென்னம்பூவை வாங்கியாந்து பொடி பண்ணி டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டு காலையிலையும் ராத்திரிக்கும் சாப்பிட்லாம். இந்த தென்னம்பூ சாப்பிட்டோம்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வரும். அதே சமயம் டயபெட்டிஸு இது நாள் வரைக்கும் வேலை பண்ணி நரம்பை தளர்த்தி வச்சுருக்கும்ல, அதை திரும்பி வரப்பு பண்ணி சரி பண்ணி விட்ரும். பாதத்தில் பல சீக்கு படுத்தி எடுக்கும் டயபெட்டிஸால், அதையும் இந்த தென்னம்பூ சரி பண்ணி விட்டுரும். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், டயபெட்டிஸ் வந்தால் கண்ணில் ப்ராப்ளம் வரும், கண்ணே தெரியாமல் கூட போய்டுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி என்ன டயபெட்டிஸ்க்கு கண்ணுக்கு ஏலம் பொருத்தம்? கண்ணை போட்டு தாக்குறதுக்கு காரணம் என்ன? கண்ணுக்கும் டயபெட்டிஸ்க்கும் தகராறு வேலி தகராறு ஒன்றும் இல்லை. டயபெட்டிஸ் நரம்பை போட்டு தாக்கிடும், அந்த நரம்பால் இயங்குகிற கண்ணும் புட்டுக்கும். அதே போல் நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இத்தோட திரிபலா சூரணத்தையும் சேர்த்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் டயபெட்டிஸ் ஓடி போடும். சமையல் செய்யும்போது எப்படி இருந்தாலும் சீரகம் போடுவாங்க. நாம் கொஞ்சம் சொல்லி கரிஞ்சீரகமாக சேர்த்துக்க தாயின்னு கெஞ்சி கூத்தாடி சீரகத்துக்கு பதிலாக கரிஞ்சீரகத்தை சேர்த்துக்க வச்சு நம்ம உசுரை கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். டீ குடிச்சே பழகிட்டேன், விட முடியல, டயபெட்டிஸால் டீயை நிறுத்த சொல்கிறாங்கன்னு பொறுமை நிற்கிறீங்களா? விடுங்க. அதே டேஸ்ட்டில் அதே மனத்தோடு உள்ள ஆவாரம்பூ டீ சாப்பிடுங்க. ஆவாரம்பூ, சுக்கு, ஏலக்காய் எல்லாத்தையும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு சேர்த்து கமகமன்னு குடிங்க. சித்தருக்கும் தங்கத்து மேலே கொல்ல ஆசை இருக்குதுங்க, திடுக்குன்னு தூக்கி போடுதா? உண்மைதானுங்க. அம்மனை சாமி பசங்களுக்கு எதுக்கு தங்கம்? எதை மறைக்கிறது தங்கம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அழகுக்காக இல்லை, மருந்துக்காக. தங்கம் ஒரு தலையாய மருந்து. தங்கத்தை அப்படியே சாப்பிட்டா வயிற்றை கிழிச்சு விட்டுடும். பதப்படுத்தி சாப்பிடணும். தங்க புஷ்பம் பற்றி தெரிஞ்சிருக்குமே, ஆவாரம்புல இந்த தங்கம் நம்ம உடம்புக்கு தேவையான தங்கத்திலேருந்து கிடைக்கிற காம்பனன்ட்ஸ் அபரிதமாக இருக்குது. இப்போ சொல்கிற எல்லாம் கன்கரண்ட்டாக சாப்பிட்டு வரலாம். அதை சாப்பிட்றதால இதை விடலாமா, இதை சாப்பிட்றதுனால அதை விடலாமா, அப்படி ஒன்றா சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் ஏதாவது தொலைக்க போகுதுன்னு விஷனப்பட வேணாம். அடிச்சு விடுங்க, ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி கருவேப்பிலை, இலவங்கப்பட்டை, வெந்தயம் மூணுத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இன்னொன்றும் சொல்லுவாங்க, சிறுகுறிஞ்சான், நாவல் கொட்டை, மருதம்பட்டி, கடலஞ்சல், இந்த 5 சேர்த்து பொடி பண்ணி வச்சு சாப்பிட்லாம். முருங்கக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பீன்ஸு இதிலெல்லாம் ரொம்ப பிஞ்சாம் பார்த்து வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. கேரட்டு இனிப்பாக இருக்குது, டயபெட்டிஸுக்கு சரி வராதுன்னு ஃப்ரெண்டு சொன்னான்னா பொலேர்னு கன்னத்தில் ஒன்று விட்டுட்டு 2 பிடிச்சி சேர்த்து உள்ள தள்ளுங்க. கேரட்டில் பீட்டா கரோட்டனாய்ட்ஸ்னு இருக்குது. நம்ம உடம்புல மேல் தோலுக்கு அடுக்காக உள்ள சதைப்பகுதி உண்டு. கேரட் இருக்குல்ல, கேரட்டு அந்த 2ஆம் அடுக்கு சதைப்பகுதியோட வளர்ச்சியை ரொம்பவும் உதவுது. கடலை கொட்டை பிடிச்சதை சாப்பிட்றத நிறுத்த சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க, கேட்காதீங்க. கடலை கொழுப்பு தான், ஆனால் நல்ல கொழுப்பு. கடலை சாப்பிடணும், கொஞ்சமாக சாப்பிடணும். அடுத்து தேங்காய் பால். சத்தியமாக தாய்ப்பாலில் இருக்கிற சத்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கிடைக்கிற ஒரே பொருள் தேங்காய் பால். இடியாப்பம், தேங்காய் பால் மொக்கி எடுங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பிறகு இளநீ குடிக்காதீங்கன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா சும்மா விட்டு வைக்காதீங்க, வச்சு அப்படி திட்டிடுங்க. இளநீ குடிங்க. அப்பப்போ இளநீயில் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சு ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா நச்சுன்னு இருக்கும். வரிஞ்சி கட்டிக்கிட்டு சொல்லுவாங்க, அரிசி வேணாம் கோதுமைக்கு மாறுங்கன்னு. யாராச்சா கொடுமைப்படுத்துறீங்க? எல்லாம் ஒன்று தான். பழகிட்டிங்கன்னா அரிசி சாப்பிடுங்க கொஞ்சமாக. ஆனால் வரகரிசி, திணை அரிசி, குதிரைவாலி அரிசி, சாமை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அரிசி கோதுமையை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. டயபெட்டிஸ் ஒரு குறைபாடுன்னு சொன்னோம். நாளுக்கு நாள் குறைபாடு அதிகமாக போயிட்டே இருந்துச்சுன்னா ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் இப்படின்னு வியாதி வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பார்த்துக்குங்க. ஷார்ட்ஃபால் சரி பண்ணிக்குங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பாட்டோட அளவை கண்ட்ரோல் பண்ணணும் தான். அதனால் அதிகபட்ச சத்து உள்ள பதார்த்தமாக குறைச்சலாக எடுத்துக்கணும். குறைச்சலான அளவு எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கிற சத்து முழுசாக கிடச்சிடுமே.
நிறைய சாப்பிட்டு முக்கால்வாசி சக்கையாக வெளில போகிறதுக்கு இது பரவாயில்ல. சாப்பாட்டோட அளவை குறைச்சோம்னா அதுலேருந்து கிடைக்கிற சத்தும் குறைச்சலாக தானே கிடைக்கும். குடகுல எவ்வளோ தண்ணி கிடைச்சாலும் காவிரி கடைமடை பகுதிகளுக்கு இத்தினூண்டுது மட்டும்தானே கிடைக்குது. அது மாதிரி எவ்வளோத்த உள்ளே போட்டாலும் செரிச்ச பிறகு கிடைக்கிற சத்து குறைச்சதான். அப்போ சாப்பிட்ற அளவில் குறைச்சா கிடைக்கிற சத்தும் இன்னும் குறையத்தானே செய்யும். அதனால் கொஞ்சத்தை சாப்பிட்டாலும் சத்தாக சாப்பிடுங்க. மற்றவங்க திங்கக்கூடாதுன்னு சொன்ன பதார்த்தத்தை எல்லாம் தின்ன சொல்கிறானே, நம்மளை வச்சு காமெடி கீடி பண்ணுறானோன்னு நினைக்காதீங்க. காரணம் இருக்குது. நாம் உள்ளே தள்ளுற சாப்பாட்டில் என்னென்ன இருக்குன்னு ஒரு டாக்டரை பார்த்து கேட்டால் அவர் வக்கனையாக சொல்லுவார். மாவு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, உயிர் சத்து மற்றும் தாது பொருட்கள்னு சொல்லுவார். இதில் எந்த சத்து நமக்கு ஏழையை கொடுக்குற கல்ப்ரிட்னா பார்த்தோம்னா மாவு சத்து. இதுதான் கார்போஹைட்ரேட்டு சர்க்கரையாக மாறுது, நித்திரையை கெடுக்குது. நம்ம உடம்பு செல்களுக்கு சத்து வந்து சேருதுன்னா முன்னாடி அது எங்கே இருக்கும்? ரத்தத்தில் இருக்கும். இந்த செல் ரத்தத்தில் இருக்க கால்சியம், இரும்பு, சோடியம், மெக்னீசியம் இப்படியாப்பட்ட எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கும். எது? அந்த செல்லு. ஆனால் சர்க்கரையை எடுத்துக்கிறதுக்கு மட்டும் வேலு நாய்க்கிறாய், நீ நல்லவனா கெட்டவனான்னு கேட்க ஆரம்பிச்சிடும். வாய் எச்சிலில் கரைந்து வயிற்றிலே விழுந்து சிறு குடலில் நன்றாக செரிமானமான மாவுச்சத்து நல்ல சர்க்கரை என்று முத்திரை குத்தப்படும். யாரால் இந்த முத்திரை குத்தப்படுகிறது? யாரால்? செல்களால். இந்த செல்கள் தன்னைத்தானே நம்பாது. கெட்ட சர்க்கரையை நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா நாளைக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா நமக்கு தான் கஷ்டம். எதுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட காட்டி வெரிஃபை பண்ணிக்கோன்னு இருக்கும். அந்த எக்ஸ்பர்ட் தான் கணையம், பேன்க்ரியாஸ். இந்த கணையம் நல்ல சர்க்கரைன்னு ஒரு டெஸ்டட் ஓகே சீலை குத்தி அனுப்பும். அந்த சீல் தான் இன்சுலின். இந்த இன்சுலின் சீல் பொறிக்கப்பட்ட ரத்தத்தை மட்டுமே எந்த செல்லும் நம்பி எடுத்துக்கும். மற்ற இன்சுலின் சீல் போடாத சர்க்கரையை குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணி விட்டுடும். நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரையை இனங்கண்டு கொண்டோம் என்றால் டயபெட்டிஸை ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். சர்க்கரை ஒரு ஐசோமர். ஒரே பொருளுக்கு பல வகைகள் இருந்துச்சுன்னா அது ஐசோமர். ஐசோமர்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் that have the same molecular formula but have different arrangement of the atoms in space. எல்லாம் ஒன்று தான், ஆனால் வேறங்கிற வாழைப்பழ கதை தான் அந்த சர்க்கரை. சர்க்கரையில் இருக்கிற கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாத்தையும் அளவு மாறாங்கள் இடங்கள், அதாவது இன்னர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தினிசாக மாறி போனால் இது லாக்டோஸு, இது மேனோஸு, இது குளுக்கோஸு, இது கேலக்டோஸு அப்படின்னு பேரை கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இதில் நல்ல சர்க்கரையும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஹைட்ரஜன் பாண்டிங் அண்ட் கோஆப்ரேட்டிவிட்டி இன் isolated and hydrated sugars, mannose, galactose, glucose and lactose. The conformation of phenyl substituted monosaccharides, mannose, galactose and glucose, and their singly hydrated complexes has been investigated. In each case, the water molecules inserts into carbohydrates at a position where it can replace a weak intermolecular interaction by two stronger intermolecular hydrogen bonds. The insertion can produce significant changes in the conformational preferences of the carbohydrates, and there is a clear preference of structures where cooperative effects enhance the stability of the monosaccharides conforms to which the water molecule chooses to bind. Water molecules chooses to bind. The monosaccharides water complexes are extended to the disaccharides lactose, and in the light of the underlying mechanism that may be involved in the binding of the carbohydrate assemblies to proteins and the involvement or not of key structural water molecules. இடையில இங்கிலீஷ் உள்ள வந்துட்டு மேலே சொன்ன இங்கிலீஷ் விஷயம் கட்டாயமாக புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க, கண்டுக்காமே விட்டுடலாம். அதில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சர்க்கரை மாதிரி இருக்கும் ஆனால் சர்க்கரை இல்லை. அட்டம் பிடிச்சி நம்ம செல்கள் சில சர்க்கரையை தள்ளி விட்டுடும். அதுங்க பேர் மெனோஸ்,
கேலக்டோஸ், அடுத்து குளுக்கோஸ், இப்படி பலது. சர்க்கரைங்கிற பேர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா நல்லதுகளையும் தள்ளி வைக்கிறது நல்லது இல்லைங்க. சுகர் டெஸ்ட்டுக்கு போனோம்னா பிபி எடுத்துட்டு வாங்க. என்னது? போஸ்ட் பிராண்டியல், இரவு உணவுக்கு பின், அதாவது இதாங்க பிபி சுகர் டெஸ்ட்டு. அப்படின்னா நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு வயிற்ற காய போட்டு காலையில் எந்திரிச்சு வேலையாக சுகரை டெஸ்ட் பண்ணுவோமே, அது டெஸ்ட் எடுத்து பார்த்ததும் ரிசல்ட் வரும். அதில் 100, 200, 300 ஏதோ ஒன்று எழுதி கொடுப்பாங்க. இந்த சுகர் டெஸ்ட்டு ரிசல்ட் எல்லாம் இண்டிகேட்டிவ் அண்டு நோஷனல், ஆனாலும் அதை செஞ்சு தான் ஆகணும். இந்த இண்டிகேட்டிவ் டெஸ்ட் கொடுக்குற ரிசல்ட் என்னதுன்னா பிளாஸ்மா குளுக்கோஸ் லெவல். இந்த பிஜிஎல் வேற, ரத்தத்தில் சர்க்கரை அளவுங்கிறது வேற. எந்தெந்த சர்க்கரை எவ்வளோ விகிதாச்சாரத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஐஆர் ஸ்டடி, யூவி ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி பண்ணணும். செலவு ஆகும். ஒன்றுக்கும் கண்ணாப்பினான்னு செலவு செஞ்சுட்டு இருக்க வேணாம். அதே சமயம் நாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற டெஸ்ட் எல்லாம் க்ளீன் சிட் இல்லைங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அலற வேணாம். குறைச்சலாக இருந்தால் 2 ஜாங்கிரி அப்படியே உள்ள தள்ள வேணாம். நாம் ஃபாலோ பண்ணுற டயட் ரெஜிமெண்ட் தங்கு தடை இல்லாமல் போய்கிட்டே இருக்கட்டும். அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்குவோம், சர்க்கரை நோய்னா கணைய நோய் கிடையாது. அது பாட்டுக்கு தேவையான வேலை செஞ்சுட்டு இருக்க கணையை தத்துட்டு இது ஒழுங்காக வேலை செஞ்சு நமக்கு இன்சுலின் கொடுத்துருச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லைன்னு புலம்ப வேணாம். அதுக்கிட்ட தப்பு ஒன்றுமே இல்லை. நம்ம உள்ளே போடுற பொருளும் அது செரிக்க விடாமல் டைஜஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் காரணம். உங்கள் கணையை வச்சிருக்கிற இன்சுலினை உங்களுக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகுது? அதனால் இளநீ, தேங்காய் பால், கேரட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம், நல்ல சர்க்கரை. இப்படி சொன்னதுனால ஹையான்னு குதிச்சுக்கிட்டு போய் மொடா கொடியாக குடிச்சிட வேணாம். சரியா? நல்ல பொருளாக பார்த்து பார்த்து உள்ளே போடுங்க. மற்ற வேலையை உடம்பே பார்த்துக்கும். கேசரியில் நெய் ஜொட்ட ஜொட்ட இலையில வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறீங்க, உங்களுக்கு டயபெட்டிஸ், நாக்கில் எச்சி ஊறுது, அப்படியே பாஞ்சு போய் எடுத்து தின்னுடலாம்னு ஒரு சபலம். மறந்துடாதீங்க, நீங்கள் விருந்தாளியாக போயிருக்கீங்க. எல்லாரும் டைனிங்க்கு சாப்பிட வர இருக்கிறாங்க. எல்லாரும் வந்த உடனே தான் சாப்பிட ஆரம்பிக்கணும். இன்னும் 2 பேர் வர வேண்டியிருக்கு. அந்த சூழலில் கேசரி இலையில் அப்படியே இருக்குது. மறந்துடாதீங்க, நீங்கள் விருந்தாளியாக போயிருக்கீங்க. நாக்கில் எச்சி ஊறுனா என்ன? மற்றவங்க வர வரைக்கும் காத்து இருக்கத்தான் வேணும். அந்த சமயம் பார்த்தா அந்த வீட்டு குழந்தை ஒன்று அங்கே வருது, கேசரியே பார்க்குது, எடுக்க முயற்சி பண்ணுது. உங்கள் நாக்கில் ஊறுற எச்சி ஊறிக்கிட்டு தான் இருக்குது. இப்படியான அந்த சமயத்தில் மறந்துடாதீங்க, நீங்கள் விருந்தாளியாக போயிருக்கீங்க. குழந்தை கையை நீட்டி எடுக்க முயற்சி பண்ணுற வேலையில் அது எடுக்கிறதுக்கு ஒத்தாசை பண்ணுவோம்னு நீங்களும் கையை நீட்டுறீங்க. உங்களுக்கு தான் நாக்கில் எச்சி ஊறிக்கிட்டு இருக்குதே. மறந்துடாதீங்க, நீங்கள் விருந்தாளியாக போயிருக்கீங்க. தான் எடுக்க போகிற நேரத்தில் அவரும் எடுக்கிறாரேன்னு குழந்தை பயப்படுது. கை தடுமாறி தட்டி விட்டு கொட்டி விட்டுடுது. இப்போ கேசரி தரையை நோக்கி இப்பையும் உங்கள் நாக்கில் எச்சி வந்துக்கிட்டு தான் இருக்குது. கேசரியை பிடிக்க உங்கள் கை போகுது, குழந்தை பயந்துடுது. மறந்துடாதீங்க, நீங்கள் விருந்தாளியாக போயிருக்கீங்க. கேசரி கைமீறி போனது ஒரு பக்கம், வந்தவர் பிடிக்கிறதுக்காக கையை நீட்டிட்டாருன்னு குழந்தை நினச்சிட்டு தரையை நினச்சி விட்டுடுது, உச்சா போயிடுது. கேசரி அந்த உச்சாவில் விழுந்துடுச்சு. மறந்துடாதீங்க, நீங்கள் விருந்தாளியாக போயிருக்கீங்க. கேசரி கைவிட்டு போயிடுச்சு, உச்சாவில் விழுந்துருச்சு. கேசரி தான் சுவையானது தான், ஆனாலும் என்ன பாலாக போயிடுச்சே. உங்கள் வாயில் ஊறுன எச்சி என்னாகும்? சட்டுன்னு நின்றுடும். அதே மாதிரி தான் எதை பற்றி சொல்ல வருன்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். கேசரி நல்லா இருந்தால் வாயில் உமிழ்நீர் சுரப்பது இயற்கை. கேசரி பாழா போனால் உமிழ்நீர் சுரப்பது நின்று போயிடும். இது மருத்துவ சமயம், இது மருத்துவ விஷயம்.
ஆஸ்பத்திரியில் அம்மாச்சியை கொண்டு போய் சேர்த்தோம்னா சத்து குறைஞ்சிருக்கு, குளுக்கோஸ் போடணும்னு டாக்டர் சொல்கிறாரு. ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு வந்த பையனை பார்த்து புள்ள களைச்சி போயிருக்கான், மெடிக்கலுக்கு போய் ஒரு குளுக்கோஸ் டப்பா வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு கொடுங்கன்னு கிராமத்தில் சொல்லிப்பாங்க. கொஞ்சம் களைச்சி போனாலே குளுக்கோஸுங்கிற பேரை வச்சு சர்க்கரையை திங்கிறமே, இனிமே சர்க்கரையே தொடமாட்டேன்னு சொல்கிற டயாபெட்டிஸ்காரங்களுக்கு மாத்திரம் கலப்பே வராதா? புரட்டி போட்டு யோசிக்கணும். சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் கலப்பு போயிடும். சர்க்கரையே ஜென்மத்துக்கு சேர்த்துக்கலைன்னா ஒருத்தன் களைச்சி போய் அப்படியே போய் சேர வேண்டியது தானே. பந்தி போட்டு பரிமாறும்போது முதல்ல ஸ்வீட் வைக்க சொன்ன தமிழன் முட்டாளா? வீட்டு திண்ணையில் தேங்காய் கருப்பட்டி வெல்லம் ரெண்டையும் தனித்தனியாக நறுவிசா திண்ணையில் வைத்து விட்டு வழிப்போக்கர்கள் யார் வேணும்னாலும் எடுத்து சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என உபசரித்த தமிழன் முன்பின் தெரியாதவர்களுக்கு கூட மேக நோயை உருவாக்குவதற்கு அடிகோலினான் என்றாகிவிடுமா? தீபாவளி பொங்கல் எந்த பண்டிகையாவது இனிப்பு இல்லாமல் கொண்டாடி இருக்கோமா? இல்லையே. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தெரிஞ்சிருக்கும். காய்ந்த மண்ணில் செஞ்சு அதுக்கு மேலே வர்ணம் பூசி விட்டுருப்பாங்க. அதை சின்ன குழந்தைங்கிட்ட காட்டி இது என்னன்னு கேட்டால் காதுன்னு சொல்லும், இது கை, இது அது தெரியாதா மூக்கு, இப்படி எல்லா பாகங்களையும் சொல்லிடுவாங்க. அதே ஒரு பெரியவங்கிட்ட உங்கள் ஆள்காட்டி விரலையும் கட்டு விரலையும் சேர்த்து வச்சு ஒரு நிமிண்டு செய்யுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அதை நிமிண்டுவாங்க. எந்த பாகத்தை நிமிண்டினாலும் ஆயிரக்கணக்கான மணல் துகள்களாக பொல பொலன்னு கொட்டும். அதுதாங்க நம்ம உடம்பு. கை கால் தலை அப்படின்னு பல பேர் கொடுத்தாலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் இருப்பது ஆயிரக்கணக்கான செல்கள் தான். ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்குது. ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதோட காமன் அஜெண்டா என்னன்னா ஒட்டுமொத்த உடம்புக்கும் சக்தி சேர்க்கிறது தான். சாப்பாட்டில் இருக்கிற தேவையான சத்தை உட்கிரகிச்சு கொண்டு சக்கையை வெளியே தள்ளிடும். அடுத்ததாக கார் ஓட்டணும்னா பெட்ரோல் போடணும், டிவி இயங்கணும்னா மின்சாரம் வேணும், உடல் இயங்கணும்னா தேவைப்படுற எரில் பொருள் எதுனா உணவு. உணவு செரிமானத்தோட கடைசி உரு எதுன்னா மாவுச்சத்து. அந்த மாவுச்சத்து தான் சர்க்கரையாக மாறுது. ஆக சர்க்கரைங்கிறது ஒரு சத்து பொருள். இனிப்பு என்பது சர்க்கரையின் ஒரு பண்பு தானே தவிர இனிப்புக்காக மட்டும் சர்க்கரை இல்லை, ஏனைய சத்துக்கள் செறிந்தது. அப்போது சர்க்கரை கூடாதுன்னா சத்துக்கு நாம் எங்கே போகிறது? தண்ணியில் கண்டோன்னு சோசியர் சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக இளநீரை குடிக்காமல் ஒருத்தன் இருந்தான்னா அவனை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? சர்க்கரையை எரித்து தான் உடம்பு வெப்பத்தை உருவாக்கி கொள்கிறது. சர்க்கரை வேணாம்னா அப்போது வெப்பம் வேணாமா? உடம்புக்கு சூடு வேணாமா? பணத்துக்கு வெப்பம் இருக்கா? சூடு வேணாம்னா பணமாக தான் போகணும். சூடு வேணும்னா சர்க்கரையும் வேணும் தானே. செரிமானம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? வயிற்றுல இருந்து தான். முட்டா மார்க்கு தான் கிடைக்கும். எப்போ நம்ம வாயில் போட்ட உணவாகப்பட்டது சத்தாக மாத்திர நோக்கத்துக்காக ஆரம்பமாக அந்த உமிழ்நீர் சுரக்குதோ அப்போவே முடிவுக்கு வந்துடணும் செரிமான வேலை வாயிலிருந்து ஆரம்பிச்சிடுதுன்னு. உணவு பல்லினால் அரைக்கப்பட்டு உமிழ்நீரால் நனைக்கப்பட்டு வயிற்றில் உள்ள அமிலத்தால் செரிக்கப்பட்டு குடலால் அதக்கப்பட்டு சிறு குடலினால் அழுத்தப்பட்டு அங்குள்ள பித்த நீர் பீச்சப்பட்டு கூழாக மாற்றப்பட்டு கணையத்தால் பரிசோதிக்கப்பட்டு நல்ல சர்க்கரைக்கு மட்டும் இன்சுலின் சுரக்கப்பட்டு இரத்தத்தில் கலக்கப்பட்டு விடும். தரமில்லா சர்க்கரைக்கு இன்சுலின் மறுக்கப்பட்டு தரமற்றது என அறிவிக்கப்பட்டு பெருங்குடலுக்கும் சிறுநீரகத்தும் கடத்தப்பட்டு உடலை விட்டே வெளியே தள்ளப்பட்டு விடும். வெளியேற்றப்பட்டதை எங்கே கொண்டு போய் கொட்டுறோங்கிறது சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இல்லை. ஆனால் உள்ள சக்தியாக உருவாகிற சர்க்கரை என்ன ஆகுதுன்னா, கம்மாக்கரையில் வேலை பார்க்குற விவசாய அண்ணங்காரன் அசஞ்சரில் வேலை பார்க்குற தம்பியை பார்க்குறதுக்கு பெங்களூருக்கு போகிறாரு. அண்ணன் வந்துட்டாருன்னு பாசத்தில் தாஜ் ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க. அண்ணன் உழைப்பாளி,
மொத்த சிக்கனும் செரிமானி ஆகி ரத்தத்தோடு கலந்துடுது. உட்காந்தே வேலை பார்க்குற அசைஞ்சிருப்ப பயப்புள்ளைக்கு அது உடம்பால் செய்கிற இத்துருண்டு வேலைக்கு சிக்கன் பிரியாணியில் கிடைக்கிற சத்தில் இன்னைக்கு நாளுக்கு பாதி சத்து போதும். அப்படின்னா இன்றைக்கி கிடைக்கிற சத்தில் தேவையானதை உபயோகப்படுத்திக்கிட்டு மீதியை கணையத்திலையும் தசை நார்கள்லேயும் சேர்த்து வச்சுக்கும் உடம்பு. கேசரியை பார்த்ததும் உமிழ்நீர் சுரக்கும்னு சொன்னது எதுக்கு ஓமானோம்னா, நல்ல சர்க்கரை கிடைக்கப்பட்டால் அதை முழு சத்தாக மாற்ற இன்சுலின் சுரக்கும். உச்சாவில் விழுந்த கெட்ட கேசரியை கண்டாலே உமிழ்நீர் அடங்கிடும்னு எதுக்கு ஓமானப்படுத்தணும்னா, கெட்ட சர்க்கரையை கண்டால் இன்சுலின் சுரப்பை நிப்பாட்டிக்கும். அது என்ன நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை? நல்ல பொருள் உடம்புக்கு உகந்த பொருள்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு உடம்புல உள்ள அத்தனை சுரப்பிகளும் சுரந்து தள்ளிடும். உமிழ்நீராக இருக்கட்டும், இன்சுலினாக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், தைமஸாக இருக்கட்டும், கணையத்திலையும் உடம்புல இருக்கிற தசை நார்களையும் செலவு செஞ்சது போக உபரியாக உள்ள சர்க்கரை சேமித்து வைத்து கொள்ளப்படும்னு பார்த்தோம். சும்மா கையில் பணம் வச்சுருந்தோன்னா பர்ஸில் சும்மா போட்டு வச்சுருப்போம். இதுவே பேங்க் லாக்கரில் கொண்டு போய் வச்சோம்னா என்ன செய்வோம்? பொட்டலம் கட்டி பாதுகாப்பாக வைப்போம் இல்லையா? அதே மாதிரி சாதாரண சக்தி அன்னாட உடம்புக்கு தேவைப்படுறத அப்படியே தயாரிக்கிற சர்க்கரை சத்தை ரத்தத்தில் கலந்து விட்டுடும் உடம்பு. சேர்த்து வைக்கணும்னு உபரியாக சர்க்கரையை கிளைக்கோஜின் அப்படிங்கிற கூட்டு சர்க்கரையாக மாற்றி விட்டு கணையத்திலேயும் உடம்புல இருக்கிற தசை நார்கள்லேயும் சேர்த்து வச்சுக்கும். சில சமயம் அதிகமாக வெயிலில் போகிறதாலையோ அதிக வேலை செய்கிறதாலையோ சக்தி இழந்து கண் இருட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா கணையத்திலிருந்து சேர்த்து வச்சிருக்கிற சர்க்கரையிலிருந்து சத்து போய் சேரும். விபத்தில் இரத்த இழப்பு ஏற்பட்டால் நல்ல நினைப்பில் இருக்கட்டும், இந்த சர்க்கரை சத்து தான் விபத்து காலத்தில் ரத்த இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் கிடக்கிற உடம்ப உசுப்பு ஏற்றி விட்டு பிழைக்க வச்சிடும். அப்புறம் என்னத்துக்கு போய் சர்க்கரை வேணான்னு தள்ளி வைக்கணுன்றது? சாகரத்துக்கா? சின்ன காயம் பெரிய காயம் எந்த காயம் வந்தாலும் காயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தசை நார்கள்லே சேமித்து வச்சிருக்கிற சர்க்கரையிலிருந்து சத்து போய் சேரும். அதனால் அங்கே இருக்கிற செல்லெல்லாம் புதுப்பிக்கப்பட்டு காயம் மாறிவிடும். காயம் இல்லாமலே வாழ்ந்துட முடியுமா ஒரு மனுஷன்? சப்போஸ் காயம்னு ஒன்று வந்துட்டா ஆறாமலே வாழ்ந்துட முடியுமா ஒரு மனுஷன்? சரி, ஆறணும்னு நினைக்கிற மனுஷனை சக்கரை வேணான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா இது பித்துக்குளித்தனம் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் சினிமாரிலே ஒரு அலுமினிய போட்டியில் போட்டு பூட்டு ஒன்று போட்டு ஒவ்வொரு ஊருக்கும் அப்படியே பஸ்ஸில் அனுப்பி விடுவாங்க. இப்போதான் டிஜிட்டல் ஆயிடுச்சே. அந்த காலத்தில் ஒவ்வொரு ரீல் போட்டியும் அந்தந்த ஊருக்கு போனது தான் பாக்கி. ஒரு கும்பல் அங்கே நின்றுக்கிட்டு அந்த பொட்டியை வாங்கிக்கிட்டு போகும் தியேட்டருக்கு. அதுவும் எம்ஜிஆர் சிவாஜி பட போட்டி வந்துச்சுன்னா போதும், கொண்டாட்டம்தான், கும்மாளம்தான், ஆடி தள்ளிவிடுவாங்க. பொட்டி வந்ததுக்கே இந்த ஆட்டம்னா படத்தை பார்த்தா என்ன கதின்னு பார்த்துக்குங்க. எம்ஜிஆர் பட பொட்டியை தலையில் தூக்கிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்து பொட்டி வந்துடுச்சுன்னு கூவிக்கிட்டே திரிஞ்ச ஒருத்தர் பிற்காலத்தில் அமைச்சராகவும் ஆயிட்டார். சரியாத விடுங்க. தமிழை சாப்பாட்டு இலையில இனிப்பு வைக்கிச்சுன்னா வச்ச சொத்தெல்லாம் தின்னுபிட்டு மிச்ச இனிப்பு துண்டில் முடிஞ்சு தூக்கிட்டு போகிறதுக்கா? டு கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பொட்டி வந்துடுச்சு, படம் பார்க்க தயாராக இருங்கிற மாதிரி இனிப்பு வந்துடுச்சு, சோறு வரப்போகுது, உமிழ்நீர், கணையம், அமிலம், பித்தப்பை தயாராக இருங்க, ஒரு சண்டை மாறுதமே நடத்திவிடுவோம் என அறிவிக்கத்தான். என் பிள்ளை சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுற தாயை விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இன்னொரு பொம்மநாட்டி ஆலோசனை கொடுப்பாங்க, கார்ன்ஃப்ளெக்ஸ் கொடுக்கு. அது அவனது சுவை நரம்புகளை தூண்டிவிட்டு அவனை உணவின் பால் ஈர்க்கும். அடங்க ராசா, இனிப்பை இலையில வைக்கிறதுக்கு காரணம் இதுதானேப்பா, அதை போய் வேணாங்கிறீங்களே. சொல்கிறதெல்லாம் சரின்னு தான் படுது, ஆனால் குழப்பமாக இருக்குதே. சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சாப்பிட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. என்ன தான் செய்கிறதா? சர்க்கரை சாப்பிட்றதும்
சாப்பிட்டாலும் சாப்பிடலேனாலும், மருந்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலேனாலும், கட்டுக்கடங்காத தாகம், அடிக்கடி உச்சா, பேய் பசி, பயங்கர சோர்வு, உடம்பெல்லாம் அரிப்பு, கூரிய பொருளை வைத்து சொரிந்து கொள்வதில் ஆர்வம், கால்களிலும் மூட்டுகளிலும் வீக்கம், இதில் ஒன்றோ பலவோ பிரச்சனை இருக்குல்ல. அதுக்கு காரணம் சரியான பொருளை முறையாக சாப்பிடாம ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் செரிமானத்துக்கு எடுத்துக்கொண்டு ஆன வர முயற்சி பண்ணிட்டு முடியாமல் போனதான். செரித்து செரிக்காது எல்லாத்தையும் வேறு வழியே இல்லாமல் உடம்பு நிர்பந்தத்தின் காரணமாக ரத்தத்தில் கலந்து விட்டுடுது. அதனால தான் அந்த உத்திரியெல்லாம் வந்து சேருது. இதை போய் டாக்டர்கிட்ட சொன்னோம்னா பொத்தாம்பொதுவில் சொல்லிவிடுவார், லேப் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. என்னத்த லேபு, என்னத்த டெஸ்ட்டோ. கரும்பு தின்னுருப்பீங்க, அடிக்கடி கரும்பு தின்னுருப்பீங்க. அடிக்கரும்பு தித்திக்கும், நுனிக்கரும்பு உப்பு சுவையோட சப்புன்னு இருக்கும். ரெண்டு பகுதியையும் வெட்டி எடுத்து தனித்தனி டம்ளரில் புழிஞ்சு விட்டு கொடுத்தோம்னா நம்ம கொடுக்குறோமே பொல்லாத லேபு டெஸ்ட்டு, அது ரெண்டையுமே சுக்ரோஸ்ன்னு சொல்லும். C12H22OH. நமக்கு நல்ல குளுக்கோஸுக்கும் கெட்ட சுகருக்கும் C6H12O6. அதே ஃபார்முலாவை மனசில் வச்சுக்கிட்டு டெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நல்லது கெட்டது தெரியாது அந்த லேபுக்கு. உழைக்கிறவனுக்கு ஒரு மாதிரியான அளவீடுகள், தின்ன தூங்கி பசங்க, ஊர் சுற்றி, இப்படி ஒவ்வொருத்தவனுக்கும் சத்துக்கள் தேவையும் சுகர் லெவல் இன் பிளட்டு வேறு வேறு தானே இருக்கணும். அமெரிக்காவில் இருக்கிறவன், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவன், அமிஞ்சிக்கரையில் இருக்கிறவன் எல்லாருக்குமே நூல் பிடிச்ச மாதிரி ஒன்று போலமா தேவைகளும் குறைபாடுகளும் இருக்கும். எல்லாருக்குமே சுகர் லெவல் 70 mg/dl to 140 mg/dl இருக்கணுமா. இதில் 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 19 பிளாஸ்மா குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்கணும்னு நிர்ணயித்திருந்தார்கள் தெரியுமா? 40 mg/dl to 60 mg/dl. செத்தா சீதகாதின்னு நானா. அப்போல்லாம் இந்த குறைச்ச அளவு சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தலையால் தண்ணி குடிச்சிருப்பானுவோம். அப்படி மெயின்டைன் பண்ண அத்தனை பேர்களும் லோ சுகர் கேட்டகரியில் சிக்கி சின்ன பின்னப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு எது வேணான்னு தெளிவு பிறக்கும். யாருக்கிட்ட பேசணும்? டாக்டர்கிட்டயா? வாயில் விதமாக வந்துட போகுது. இவ்வளோ நேரம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? உங்கள் உடம்பு கூட பேசிங்கன்னு சொன்னேன். அது சொல்லும் எது உகந்தது எது ஒவ்வாதது என்று எல்லாத்தையும் புட்டு வைக்கும். அதே சமயம் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு உங்கள் நண்பர்களுக்கு அதையே பரிந்துரைக்காதீர்கள். பதிலாக அவரது உடம்புடன் பேச சொல்லுங்கள். சர்க்கரை நோய் என்னும் நீரிழிவு பிரச்சனைக்கு 3 காரணம்தான். அனைத்து நீரிழிவு நோயாளிகளும் இதில் அடங்குவார்கள். 1 அதிக கவலை, 2 அவசரமாக சாப்பிடுவது, 3 அதிக உடல் வெப்பம். சர்க்கரை நோய் செரிமான கோளாறால் ஏற்படும் நீரிழிவு பிரச்சனை. தீர்வு: இனிப்பான பழங்களை சாப்பிடுவது, உணவை பசிக்கும் போது மட்டும் ருசித்து குறைவாக சாப்பிடுதல். செப்படி வித்தை சீர்மேவும் நுண்மொழி.